ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா சத்தீஸ்கரில் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாள அமைப்பு தான் பஜ்ரங்தள் என்று சொல்லக்கூடியது. இந்த பஜ்ரங்தள் சமீப காலமாக கிறிஸ்தவ அமைப்புகளின் மீது, அதுமாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது கடுமையான தாக்குதலை குறிப்பாக வட இந்தியாவில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைய தினம் சத்தீஸ்கரில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி, அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தை உடனடியாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறார்கள். உடனடியாக அங்கு குழுமியிருந்த பெண்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் எல்லாம் வந்து இந்த பஜ்ரங்தளை அடித்து ஓட விரட்டி இருக்கிறார்கள். இந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகுது. நம்ம இதை இங்கே போட முடியாது, யூடியூப்பில் போட முடியாது. அது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே கிடைக்கும். மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பஜ்ரங்தள் என்று சொல்லக்கூடிய அமைப்புட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ போய் உன்னுடைய இடத்தை பாரு, நீ இங்கெல்லாம் வராத, இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம், இதை மீறி நீ இங்கே வந்தேன்னா நடக்கிறதே வேறன்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சுட்டு கோபாவேசமாக பேசக்கூடிய பெண்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன் அவங்க அவ்வளவு கோவப்படுறாங்க? ஒரு தேவாலயம், அவங்க வழிபடக்கூடிய தேவாலயம், அங்கே வந்து பஜ்ரங்தள் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ பெரிய கோபத்தினர் உச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா, காலம் காலமாக தங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த கல்வி, அதாவது இந்த குடும்பத்தினுடைய தாத்தா எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்வி கிடச்சிருக்காது, ஆனால் இன்றைய தலைமுறை படித்து கொண்டிருக்கிறது, அடுத்த தலைமுறை படித்து கொண்டிருக்கிறது. பவர்னாலே எது? பவர்னாலே கல்விதான். அதை இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காலம் காலமாக. அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறிட்டாங்க. அவங்களுக்கு கல்வி கிடச்சிருச்சு, இதன் மூலம் ஒரு பவருக்கு வந்துட்டாங்க, இன்றைக்கு வேலை இருக்குது, அவங்க சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குது இல்லையா? இது கிடைக்காம பண்ணிட்டு இருந்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வழிபடக்கூடிய அந்த மக்களுடைய நம்பிக்கைகள், இது தொடர்பாக பஜ்ரங்தள் தொடர்ந்து நடத்தக்கூடிய அத்துமீறலுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் போராட்டக் களத்தில் குதித்திருக்கிறார்கள், அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் உங்களுக்கு சில காலம் முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவிலேயே பரவலாக பேசப்பட்ட முக்கியமான விஷயம், உலகமே அதை பார்த்தது, 2 அப்பாவி கன்னியாஸ்திரிகள் இல்லையா, கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வேலைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பஜ்ரங்தள் அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்கள பிடிச்சி அவங்க மேலே வழக்கு போட்டதும், இந்த நொடி வரையிலும் அப்படி ஒரு பிரச்சனையை செய்த நபர்களின் மீது, அந்த கன்னியாஸ்திரிக்கு இடைஞ்சலை விளைவித்த நபர்களின் மீது ஒரு